5.16% கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளனர். முக்கிய பாடங்களில் 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கரின் எண்ணிக்கை சதவீதத்தின் அடிப்படையில் தமிழ் பாடத்தில் 99.15% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களினுடைய எண்ணிக்கை என்பது 135. இப்படி ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு சதவீதத்தில் எத்தனை பேர். குறிப்பாக இயற்பியல் என்று வரும்போது ஒரு 1125 பேர், வேதியியல் என்று வரும்போது 3101 பேர், கணிதம் என்று வரும்போது 3022 பேர் என்று இப்படி அடுக்கடுக்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாணாக்கரும் எத்தனை மாணாக்கர் 100 வாங்கியிருக்காரு என்ற சதவீதம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏதேனும் ஒரு பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கரின் எண்ணிக்கை என்பது 26,887. ஏதேனும் ஒரு பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்ற அரசு பள்ளி மாணாக்கரின் எண்ணிக்கை என்பது 2853. பாடப்பிரிவுகள் வாரியான தேர்ச்சி சதவீதம் என்று பார்க்கும்போது அறிவியல் பாடப்பிரிவு சயின்ஸ் பிரிவு பார்த்தீங்கன்னா 96.99%. வணிகவியல் பாடப்பிரிவுகள் 92.68. கலைப்பிரிவுகள் 82.9, தொழில்பாட பிரிவுகள் 84.22%. அதிகம் தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள். முதல் மாவட்டம் அரியலூர், இரண்டாவது மாவட்டம் ஈரோடு, மூன்றாவது மாவட்டம் திருப்பூர், நான்காவது மாவட்டம் கோயம்புத்தூர், 5வது மாவட்டம் கன்னியாகுமரி. அரசு பள்ளி மாணாக்கர்களில் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள். முதல் மாவட்டம் அரியலூர், இரண்டாவது மாவட்டம் ஈரோடு, மூன்றாவது மாவட்டம் திருப்பூர், நான்காவது மாவட்டம் கன்னியாகுமரி, 5வது மாவட்டம் கடலூர். தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை 8019. தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 7466. 93.1%. தேர்வு எழுதிய சிறைவாசிகளின் மொத்த எண்ணிக்கை 140 பேர். அந்த 140 தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 130, 92.86%. தேர்வு எழுதிய தனித்தேர்வுகளின் எண்ணிக்கை 16,904. தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 5,500, அதாவது 30.54%. மேல்நிலை 2ஆம் ஆண்டு மார்ச் 2025 பொதுத்தேர்வு மதிப்பெண் பட்டியல் வழங்குதல், விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தல், ஜூன் ஜூலையில் 2025 துணைத் தேர்வு சம்பந்தமான சிறப்புகள். மாணாக்கர்கள் உயர்கல்விக்கு விண்ணப்பிக்க தேவையான மார்ச் 2025 பொதுத் தேர்விற்கான மதிப்பெண் பட்டியலினை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்ச் 12/5/2025 முதல் அனைத்து பள்ளிகளும் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேல்நிலை 2ஆம் ஆண்டு மாணாக்கர்கள் தங்களது விடைத்தாள் நகல் கோரி ஸ்கேன் காப்பி ஆஃப் ஆன்சர் ஷீட் 13/5/2025 முதல் 17/5/2025 வரை தாங்கள் பயின்ற பள்ளியின் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். தேர்வில் தேர்ச்சி பெறாத வருகை புரியாத மாணாக்கர்களின் எதிர்கால நலன் கருதியும் மேலும் ஒரு கல்வியாண்டு வீணாகாமல் தவிர்க்கும் பொருட்டும் மேல்நிலை 2ஆம் ஆண்டு துணைத் தேர்வினை 25/6/2025 முதல் நடத்திட திட்டமிடப்பட்டது. இத்துணைத் தேர்வில் தேர்ச்சி பெறுவோர் இந்த கல்வியாண்டிலேயே உயர்கல்வி பயில தகுதியுடையவராவார். இத்தேர்வுக்கான கால அட்டவணை 9/5/2025 அன்று வெளியிடப்படும். துணைத் தேர்விற்கு பள்ளி மாணாக்கர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் வாயிலாகவும் தனித்தேர்வுகள் அரசு தேர்வுகள் இயக்க சேவை மையங்களிலும் 14/5/2025 முதல் 31/5/2025 வரை விண்ணப்பிக்கலாம் என்கின்ற அந்த செய்தியோடு வருகை கொண்டிருக்கின்ற பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் இந்த தேர்ச்சி சதவீதம் சார்ந்து உங்களுடைய மீடியாலையும் சரி அல்லது பத்திரிகைகளும் எழுதும்பொழுது மாணவ செல்வங்களை இன்னும் ஊக்கப்பட்டுள்ள இடத்தில்
யார் யாரெல்லாம் தேர்ச்சி பெறாமல் போனார்களோ அவர்கள் மீண்டும் இந்த துணைத் தேர்வு எழுத சொல்லி அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவது இந்த இடத்தில் நீங்களும் உங்களுடைய செய்திகளை வெளியிட வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோள். ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் திருப்பி இதே ஆண்டில் அவங்க வந்து கல்லூரியில் சேர்ப்பதற்கான ஒரு முயற்சியாக அதை செய்யும் பொழுது அதற்கு இன்னும் ஊக்கம் தருகின்ற உங்களுடைய செய்திகளும் ஊக்கமளிக்கின்ற விதத்தில் அறிவிட வேண்டும் என்ற வேண்டுகோளோடு என்னுடைய உரையை பொதுவாக நான் முதல் திட்டம் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் அந்த தலைமை ஆசிரியர் மூலமாக உயர்வற்று படிக்கிறதுக்கு என்னென்ன தேவையான ஒரு ட்ரைனிங் வந்துருக்கும். அது மூலமாக பிள்ளைகள் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல அந்த டீச்சர்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. என்னென்ன காலேஜ் எப்படி அப்ளை நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் பண்ண காலேஜ் என்ன காலேஜ் இந்த விதத்தில் அந்த கெரியர் கைடன்ஸ் எல்லாம் வழங்கப்பட்டிருக்காங்க. நானும் அது தனியாகவே நம்ம வெப்சைட்லையும் உங்களுக்கு தெரியும். அதை தொடர்ந்து இந்த பிள்ளைகள் இன்னைக்கு வந்து மார்க் ஷீட் வாங்க வரும்பொழுதும் எங்களுடைய ஆசிரியர்கள் அதை தனியாக ஒரு அக்கறை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இந்த முறையும் நாங்கள் அந்த அக்கறை எடுத்துக்கொண்டு பிள்ளைகளை கல்லூரியில் சேர்ப்பதற்கு அதற்கான அரசாங்கம் இருக்கின்ற திட்டங்களாம் எடுத்து செல்கின்ற ஒவ்வொரு ஆசிரியரும் நாங்கள் வந்து ஒரு பயிற்சி வழங்கி அந்த விதத்தில் கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கு தெரியும் சட்டமன்றத்தில் நான் பேசும்போது அரசியல் பள்ளியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள்